சரி, இப்ப அரண்மனைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான கதைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பிளாட் வச்சுட்டு இவ்ளோ இது அ இத்தன படங்கள் குடுக்குறாரு அப்படின்னா, அது திறமை தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் அவர் எடுக்குறாரு அப்படின்றப்போ, அது ரஜினி அவர்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்கல்ல, ஃபைட்டு, அடிதடி, குத்து, ஒரு பஞ்சு டயலாக் இது எடுத்துடலாம். ரோல் அப்படின்னா நடிகனே நடிச்சிருவாரு. மக்கள் பார்த்தாங்கன்னா, மாஸா இருக்குப்பா, சூப்பரா இருப்பான்னு கனெக்ட் ஆகி கை தட்டிடுவான், விசில் அடிச்சிருவான். ஆனா இந்த மாதிரி படங்கள் எடுத்து அதுல சக்சஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அது சுந்தர் சி வந்து ஹியூமர் நல்லா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிச்சயமா சக்சஸ் பண்ணுவாரு. நிச்சயமா அந்த படம் வெற்றி படமா அமையும். நிச்சயமா அது சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வந்து 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்குலாம் அரண்மனையை வச்சு தான் சுந்தர் சியை தெரியும். ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் டாப் ஸ்டார்னா, இன்னொரு பக்கம் கமலஹாசன் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 ஆளுமைகளை வந்து சுந்தர் சி பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பெரிய இயக்குனரா அப்படின்னு கேட்கறது தப்பு. உள்ளத்தை அள்ளித்தா மாதிரி ஒரு படமெல்லாம் வந்து யாராலையாவது கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள் கொடுத்துருக்காரு. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைந்து ஒரு படம் வந்து பண்ண போறாங்க, இது வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அந்த படம் தான் இந்த படமா, இல்ல அந்த படத்துக்காக தான் டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்றப்போ அதை டிராப் பண்ணிட்டு இதை ஏன் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? கமலஹாசன் தக் லைஃப்ல வந்து 180 கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சு கமலஹாசனுக்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான். அதுல வந்து 180 கோடி ரூபா கடன் சுமைக்கு வந்து இன்னைக்கு கமலஹாசன் தள்ளப்பட்டிருக்கார். அந்த கடன் சுமையை அடைக்கிறதுக்கு தான் ரஜினிகாந்த் போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா கமல்ஹாசனும் ரஜினி அவர்களும் இணைந்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நடிப்புல இணையாம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் ரஜினி அவர்கள் வந்து படத்தினுடைய கதாநாயகனும் வந்து இணையறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுந்தர் சி அவர்கள் வந்து இயக்குறாங்க. இந்த காலத்துக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர்களை எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, அரண்மனை படம் அப்படின்றத வச்சுதான் வந்து பெரிய அளவுல ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சுந்தர் சி அவர்கள் வந்து ரஜினி அவர்களை வச்சு இயக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய இயக்குனரா? அவரினுடைய இயக்கக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இதுல வந்து ரஜினியை வச்சு இயக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய இயக்குனரா அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 27, 28 வருடங்களுக்கு முன்னாடி 1997 வந்த அருணாச்சலம் படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி தான். ஸோ அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனரா நம்ம எப்படி பேச முடியும்? அதே மாதிரி சுந்தர் சி வந்து கமலஹாசனை வச்சு அன்பே சிவம் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் டாப் ஸ்டார்னா, இன்னொரு பக்கம் கமலஹாசன் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 ஆளுமைகளை வந்து சுந்தர் சி பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ பெரிய இயக்குனரா அப்படின்னு கேட்கறது தப்பு. யாருமே வந்து பெரிய இயக்குனரா, சின்ன இயக்குனரா அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கேக்குறாங்க. அதுதான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு குவாலிட்டிஸ் உண்டு. அதாவது வந்து ரஜினிக்கு சூப்பர் படம், அதாவது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த முத்து கொடுத்த, படையப்பா கொடுத்த KS ரவிக்குமாரும் இப்போ படங்கள் பண்ணல. அதே மாதிரி பாஷா கொடுத்த வந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் படங்கள் பண்ணல. ஆனா சுந்தர் சி நீங்க கேட்குறீங்க அவ்வளோ சிறந்த இயக்குனரா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1993 இருந்து இன்னை வரைக்கும் 32 வருஷம் 33 வருஷமா தொடர்ந்து வந்து ஒரு வெற்றி பட இயக்குனரா இருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. அவர் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. அதாவது வந்து பெரிய ஸ்டார்ஸ் எனக்கு வேணாம், பெரிய ஹீரோயின் வேணாம், பெரிய மியூசிக் டைரக்டர் வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டாம். ஆனா நான் வந்து என்னுடைய பேட்டர்ன்ல, அவருடைய பேட்டர்னே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரா படம் எடுக்கக்கூடியவர், நல்ல காமெடி படங்கள் எடுக்கக்கூடியவர். பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. காமெடியில வந்து சூப்பரான படங்கள், உள்ளத்தை அள்ளித்தா மாதிரி ஒரு படமெல்லாம் வந்து யாராலையாவது கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள் கொடுத்துருக்காரு. அவர் வந்து தொடர்ந்து பல படங்கள் வெற்றி படங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. அரண்மனை நீங்க கேட்குறீங்க, இன்னைக்கு வந்து 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்குலாம் அரண்மனையை வச்சு தான் சுந்தர் சியை தெரியும் அப்படின்னு. உண்மையா இருக்கலாம், அரண்மனையை வச்சு தான் தெரியும். ஏன்னா அரண்மனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எவ்வளோ எடுத்திருக்காருன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அரண்மனை அந்த ஒரு தீம் வச்சுட்டே சக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நல்லா பாத்துங்க, ஒரு தீமை வச்சுக்கிட்டே வந்து தொடர்ந்து ஒரு பார்ட் 5, பார்ட் 6ன்னு போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட டேலண்ட் இருந்தாதான் அதை பண்ண முடியும். டேலண்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம காஞ்சனா 1, 2, 3, 4 அப்படின்னு ராகவா லாரன்ஸ் வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு தீமுமா அதை வச்சுக்கிட்டே எல்லா படமும் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கணும். திறமை இல்லை அப்படின்னா அது கஷ்டம். ஆனா சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமெடியா ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான படம், அதே நேரத்தில் தயாரிப்பு லாபம் கொடுக்குற படம், டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தியேட்டர் ஓனர்ல இருந்து எல்லாருக்குமே லாபகரமான படம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நஷ்டம்
படம் அப்படின்னா 1-2 படங்கள் ஓடாம இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே அது பொருந்தும். ரஜினி, கமல்ல இருந்து எல்லா இயக்குனர்களுக்குமே அது பொருந்தும். அதனால சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய டைரக்டர். அதான் ரொம்ப முக்கியம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டோட கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த இடத்துல வந்து இந்த கமலஹாசன் தயாரிப்பு, அது ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்னும்போது, கமலஹாசன் தக் லைஃப்ல வந்து ரூ. 180 கோடி லாஸ் ஆயிடுச்சு கமலஹாசனுக்கு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான். அதுல வந்து ரூ. 180 கோடி கடன் சுமைக்கு வந்து இன்னைக்கு கமலஹாசன் தள்ளப்பட்டிருக்கார். அந்த கடன் சுமையை அடைக்கிறதுக்கு தான் ரஜினிகாந்த் போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா வந்து கமலஹாசன் வேற யாராவது சின்ன சின்ன நடிகர்களை கவின் மாதிரியோ இல்ல ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ உள்ள நடிகர்களை வச்சு படம் தயாரிக்கலாம். ஆனா தயாரிச்சா அதை அடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஏன்னா வந்து ஒரு படத்துல 10 லட்சம், 5 லட்சம், 5 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு எப்படி 180 கோடி கடன் அடிப்பீங்க? வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு மாசம் மாசம் வருஷம் வருஷம் ஏறிட்டே போகும். பெரிய சிக்கலாயிரும். அதனாலதான் ரஜினி ஒரு படம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ரஜினியை அப்ரோச் பண்றாரு. ரஜினியும் கமலும் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால நண்பர்களா இருக்காங்க. 50 வருஷமா 2 பேரும் நண்பர்களா இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கமலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஜினி வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒத்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி வந்து கமலுக்கு உதவி செய்யறதுக்காண்டி எடுக்கப்படுற ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட். அதுக்கு தான் ரஜினி நடிச்சே கொடுக்குறாரு கமலுக்கு. அந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும். அந்த படம் குறிப்பிட்ட நாட்குள்ள முடியணும். அந்த படம் வந்து பேன் இந்தியா படம், அது இது அது கலையபுரம்லாம் பண்ணி 450 கோடி பட்ஜெட் அப்படிலாம் கொண்டு போய் நிறுத்தி, ஒருவேளை அது அந்த வியாபாரம் ஆகாம போய், ஒருவேளை வியாபாரம் ஆனா கூட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடாம போய் பெரிய நஷ்டமாச்சுன்னா மறுபடியும் ஹெல்ப் பண்ண போன ரஜினி கமலுக்கு உபத்திரம் கொடுத்த மாதிரி ஆயிரும். அது ஹெல்ப் கேட்ட போன கமல் மறுபடியும் சிக்கலுக்குள்ள மாட்டின மாதிரி ஆயிரும். அப்ப ரஜினி வந்து நினைக்கிறாரு, அதாவது நம்மளுடைய படம் நல்லாவும் இருக்கணும், அதே நேரத்தில் வெற்றி படமும் ஆகணும், அதே நேரத்தில் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயும் முடிக்கணும். இது எல்லா டேலண்ட்டும் உள்ள ஒரு இயக்குனர் யாரா இருக்கும் அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமாரை கூட அவர் ஆலோசனை பண்ணார். ஆனா கே.எஸ். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேற ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர் ஒரு வேற ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாரு. இன்னைக்கு கரண்ட்ல இவங்க 2 பேரும் ட்ரெண்ட்ல இல்ல. இவங்க சமீபத்துல படங்களே எடுக்கல. ஆனா சுந்தர் சி வந்து இன்னைக்கும் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது சுந்தர் சியை சூஸ் பண்றாரு ரஜினி. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா அருணாச்சலம் படத்துல வந்து சுந்தர் சியோட ஒர்க் பண்ணதுனால சுந்தர் சி எப்படி ஒர்க் பண்ணார், அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே ரஜினிக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்குனர் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த டேலண்ட் எல்லாம் அந்த டைரக்டருக்கு இருக்கணும். அதெல்லாம் சுந்தர் சிக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அன்பே சிவம் நடிச்சதுனால அவருமே சுந்தர் சியோட டிராவல் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி எப்படிப்பட்ட டைரக்டர், எப்படி படம் எடுப்பாருங்கிறது கமலஹாசனுக்குமே தெரியும். அதனால வந்து 2 பேருமே ரஜினி கமல் 2 பேருமே சுந்தர் சி நல்ல சாய்ஸா இருக்கும்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு காரணமும் இருக்கு. இதுல ஹிடன் ரீசன் இன்னொன்னு இருக்கு. ரஜினி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தர்பாரு, ஜெயிலரு, கூலி, இப்ப ஜெயிலர் 2 இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வெட்டு குத்து ஆக்ஷன் இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரஜினிக்கே வந்து எப்படின்னா டயர்ட் ஆகி ஒரு லைட்டர் வெயிட்ல, அதாவது வந்து எப்படி சொல்றது, ஒரு மென்மையான ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம் மாதிரி. ஆமா, அந்த சந்திரமுகி படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஒரு காமெடி எல்லாம் கலந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆரம்பத்துல வந்து குரு சிஷ்யன் ஒரு படம் ரஜினி நடிச்சிருப்பாரு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்லாம் பண்ணுவாரு. ஆனா இப்ப என்ன பண்ணுவா அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையில வந்து குஷ்பு குளிக்கிற சீனை பார்த்துட்டு கடவுளே 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 அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுவாரு. பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எல்லாம் ரஜினி வந்து காமெடி பண்ணியிருக்காரு நிறைய படங்கள்ல. அந்த காமெடிக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதாவது ஒரு ஆக்ஷன் படமாவும் இருக்கும், அது ஒரு லைட்டர் வெயிட் படமாவும் இருக்கும். ஒரு பாஷாலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி வந்து ஒரு டெரர் ஸ்டாரா மாத்தி விட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரஜினிக்கே இப்போ ஒரு ஆசை இருக்கிறதுனால இதெல்லாம் யாரால சாத்தியப்படும்னு கலந்து யோசனை பண்ணும்போது இது சுந்தர் சியால முடியும் அப்படிங்கிறதுனால பெரிய நம்பிக்கை வச்சு 2 பேரும் சுந்தர் சிட்ட படத்தை கொடுத்துருக்காங்க. சார், இப்போ நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு தேடி பார்த்ததுல எங்களுக்கு சுந்தர் சி தான் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சுந்தர் சி அவர்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இயக்குனர்னு எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? அது எந்த ஒரு அடிப்படையில அப்படி சொல்றீங்க? சுந்தர் சி எடுத்த பல படங்களுமே அதுக்கு சாட்சியா சொல்லலாமா. அவர் வந்து பல தயாரிப்பாளர்கள் படம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாரு. அதாவது ரொம்ப பட்ஜெட் கம்மியாகவும் ரொம்ப பிளானிங்லேயே முடிப்பாரு. நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை பார்க்கணுமா, இன்னைக்கு வேற நிறைய புது இயக்குனர்கள்லாம் இல்லையா, அருமையா காமெடி படங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது சூப்பரா படங்கள் கொடுக்கக்கூடிய இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற லேட்டஸ்ட் ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்துக்கலாமே ரஜினி அப்படின்னா, அந்த லேட்டஸ்ட் இயக்குனர்கள் வந்து நிறைய பேர் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அது ஹரிஷ் கல்யாண் மாதிரியோ இல்ல மணிகண்டன் மாதிரியோ இந்த மாதிரி ஸ்டார்ஸை வச்சு பயணிச்சிருப்பாங்க, பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டார்
ஹீரோவுடைய படம், அதாவது அவர் தான் ஹீரோ அப்படின்னும் போது அவரை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அந்த பக்குவம் உள்ள அனுபவம் உள்ள ஒரு இயக்குனரா இருக்கணும். அந்த அனுபவம் வந்து சுந்தர் சிக்கு இருக்கா அப்படின்னா அந்த அனுபவம் சுந்தர் சி இருக்கு. பல வருடங்களாவே வந்து சுந்தர் சி தொடர்ந்து பயணிக்கிறதுனால, சினிமால வெற்றி படங்கள் குடுத்துட்டு இருக்கிறதுனால, அதெல்லாம் வந்து சுந்தர் சிக்கு நல்லாவே தெரியும். கைவந்த கலை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த பிளானிங்லேருந்து எல்லாமே பக்காவா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கரண்ட்ல படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால அவர் தேர்ந்தெடுத்தார். சரி, இப்ப அரண்மனைலாம் பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரியான கதைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பிளாட் வச்சுட்டு இவ்ளோ இது அ இத்தன படங்கள் குடுக்குறாரு அப்படின்னா, அது திறமை தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் அவர் எடுக்குறாரு அப்படின்றப்போ, அது ரஜினி அவர்களுக்கு செட் ஆகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா, இப்போ அவர பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் தொடர்ந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கட்டும், நெல்சன் அவர்கள், இப்போ யாரெல்லாம் புதுசு புதுசா வராங்களோ, ரஞ்சித் அவர்கள் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பெரிய அளவுல இப்போ வரக்கூடிய இயக்குனர்கள வந்து பூஸ்ட் பண்ணாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அப்படி இருக்கும்போது, இப்போ சுந்தர் சி அவர்கள் அப்படின்றப்போ அது வொர்க் ஆகுமா மக்கள் மத்தியில? நிச்சயமா ஒர்க் ஆகும். நிச்சயமா வந்து சுந்தர் சி அந்த மேஜிக்க பண்ணுவாரு. கலகலன்னு ஒரு படத்த எடுத்து குடுப்பாரு. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதான் நான் சொல்றேன்லம்மா, நீங்க வந்து பல விஷயங்களையும் ஆலோசனை பண்ணணும். இந்த இந்த நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு படமா இருக்கணும். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த படத்த முடிக்கணும். ஒரு ஸ்டார ஹேண்டில் பண்ண தெரியணும். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய பட்டாளம் இருந்தா, அந்த பட்டாளத்த ஹேண்டில் பண்ண தெரியணும். அவ்வளோ பெரிய சுந்தர் சி படம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரண்மனையில பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு தான் இருக்கும். ஒரு அரண்மனை இருக்கும். 40 பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு ஆள் ஓடி வருவான், இன்னொரு பக்கம் ஒரு ஆள் ஓடி வருவான், ஒரு பக்கம் கம்பியில சறுக்குவான், ஒரு பக்கம் மேலேருந்து குதிப்பான், ஒரு பக்கம் தோட்டக்காரன் காமெடி பண்ணுவான். இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ வச்சு ஹேண்டில் பண்றது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஒரு மாஸான ஃபைட் எடுக்கும்போது குரூப்பான ஆள்கள வச்சு எடுக்கிறதை விட, இந்த ஹியூமர் படங்கள் எடுக்கும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்பிள வச்சுட்டு ஒரே நேரத்துல எல்லாம் டைமிங்ல காமெடி பண்ணணும், எல்லாம் வந்து டயலாக் பேசணும் அப்படின்னும்போது, அதெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து எல்லாராலயும் முடியாது. நீங்க ரொம்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்மா. அதாவது சென்டிமென்ட் படம் எடுக்கிறதும், அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஹியூமர் படம் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமா. சென்டிமென்ட்டான காட்சிகள், அழுகை காட்சிகள் எடுத்து, பாசமலர் மாரியான படங்களை சக்சஸ் பண்ண முடியும்னா, அதாவது வந்து பாரதி ராஜா எடுத்தார்ல கிழக்கு சீமையிலே, அந்த மாரி படங்கள் எடுத்து அதில வெற்றி காண முடியுமா அப்படின்னா, அதுக்கு அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ வெளியில கொண்டு வரக்கூடிய நுணுக்கம், அந்த திறமை வந்து அந்த இயக்குனருக்கு இருக்கணும். அப்பதான் அத எடுக்க முடியும். அப்படி எடுத்தா தான் அது வெற்றி காணும். ஒருவேள அத எடுக்க முடியாம வந்து ஏதோ ஏனாதானோன்னு எடுத்தீங்கன்னா வெற்றி காணாது. அது உங்களுடைய உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க படத்த எடுக்கணும். அதே மாரி ஹியூமர் படம் எடுக்கிறதுங்கிறது காமெடியான விஷயம் கிடையாது. ஏன் அப்டின்னா, இது வந்து மக்கள் பார்க்கும்போது சிரிக்கணும் முதல்ல. கலகல கலகலன்னு சிரிக்கணும். விழுந்து விழுந்து சிரிக்கணும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹியூமர் படம் எடுக்கிறது. அப்படி இருக்கும்போது சுந்தர் சிய பொறுத்தவரைக்கும் நெறைய படங்கள் ஹியூமர் படங்கள் எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ப்ரூவ்டு மெட்டல்மா. அவருடைய அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா ஆயிருக்கு. அது ஹியூமர்னால தான் வெற்றி படங்கள் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர் சி அது நிச்சயமா பண்ணுவாரு. இந்த ஆக்ஷன் படம் எடுக்குறாங்கல்ல, ஃபைட்டு, அடிதடி, குத்து, ஒரு பஞ்ச் டயலாக் இத எடுத்துடலாம். ரோல் அப்படின்னா நடிகனே நடிச்சுருவாரு. நடிகனே நடிச்சுருவாரு. மக்கள் பார்த்தாங்கன்னா, மாஸா இருக்குப்பா, சூப்பரா இருப்பான்னு கனெக்ட் ஆகி கை தட்டிருவான், விசில் அடிச்சுருவான். ஆனா இந்த மாரி படங்கள் எடுத்து அதுல சக்சஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது சுந்தர் சி வந்து ஹியூமர் நல்லா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிச்சயமா சக்சஸ் பண்ணுவாரு. நிச்சயமா அந்த படம் வெற்றி படமா அமையும். நிச்சயமா அதுல சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ ரஜினி அவர்களும், கமல் அவர்களும் இணைந்து ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. இது வந்து நடக்க போகுது அப்படின்ற மாரி பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அந்த படம் தான் இந்த படமா? இல்ல அந்த படத்துக்காக தான் டேட்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க அப்படின்றப்போ, அத டிராப் பண்ணிட்டு இத ஏன் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தா கூட கமல்ஹாசன் அவர்களுடைய உதவியாக அது அமையும் இல்லையா? ஏன்னா கமல்ஹாசனும், ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிக்கும் பொழுது பெரிய வசூல் வரும். மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல. அப்ப ஏன் அந்த படம் வந்து பண்ணல? இல்ல. நீங்க கரெக்ட்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து ரஜினி, கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். அந்த படத்த தான் வந்து கமலஹாசன், அதாவது ராஜ்கமல் வந்து தயாரிக்க போறதா தகவல்கள் முதல்ல வந்துச்சு. ஆனா நடுவுல பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்டின்னா, ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கிறார். கமலஹாசன் தயாரிக்கிறார். அந்த படத்த சுந்தர் சி இயக்குறார் அப்டின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க கேட்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த படம் அதாவது வந்து ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கிற படம். அது எடுத்தா பெரிய லாபம் வரும். பெரிய மாஸான படமா இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி ரஜினி, கமல் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 46 வருடங்களா வந்து ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கல. தொடர்ந்து 46 வருஷங்களா ரஜினியும், கமலும் சேர்ந்து நடிக்கல. ஒரு பக்கம் ரஜினி ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பக்கம் கமல் ஒரு பெரிய ஆளுமை. 2 பேரும் சேர்ந்து
மறுபடியும் ஒரு படம் பண்ண போறாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும், பெரிய வியாபாரம் இருக்கும், எல்லாம் உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னு நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட்டா இருக்கும். 450 கோடி ரூபாயில இருந்து 500 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரஜினி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ரஜினி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா கமல் வந்து 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க முடியாது. அதனால கமலுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேரும் இணையறாங்க அப்படின்னும் போது 2 பேரும் இணையற படத்தை எடுக்கும் போது அதுக்கான பட்ஜெட் ஒரு ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது வந்து ஒரு சாதாரணமா ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரஜினி கமல் வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு படத்தை வந்து ரஜினி கமலை வச்சு எடுக்க முடியாது. அதனால அது ஒரு ஆக்ஷன் படமா இருக்கணும். அந்த படத்துல ரஜினிக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கணும், கமலுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கணும். ஒருவேளை ரஜினிக்கு ஜாஸ்தியா இருந்தா கமல் ரசிகர்கள் கோவப்படுவாங்க, கமலுக்கு ஜாஸ்தியா இருந்தா ரஜினி ரசிகர்கள் கோவப்படுவாங்க. இதெல்லாமே அந்த படத்தை வந்து அந்த படத்துல யோசனை பண்ணி பண்ணணும். அது இல்லாம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம்னும் போது 2 பேருமே தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஆளுமை என்னும் போது 2 பேருக்கும் அதாவது பொருத்தமான கதை, அதாவது நல்ல ஒரு கதையும் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எப்படின்னா அந்த பட்ஜெட்டுமே ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது அதை உடனே ஒரு குறுகிய கால தயாரிப்பா பண்ணிட முடியாது. அதனால இம்மீடியட்டா கமலஹாசனுக்கு அவரோட நெருக்கடிக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து கமலஹாசனுக்கு வந்து ரஜினி வந்து பண்ணி கொடுக்குறாரு. அதுல சுந்தர் சி இயக்குறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரஜினி கமல் நடிக்கிற படம் நடக்குமா அப்படின்னா ஒருவேளை நடக்காம கூட போலாம். இது ஓகே. காலம் தான் தீர்மானிக்கும். நமக்கு தெரியாது. ஏன்னா சுந்தர் சி டைரக்ட் பண்ற படமே பாத்தீங்கன்னா ஜனவரி பொங்கலுக்கு, அதாவது வந்து 2027 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2027 ஜனவரிக்கு அப்புறம் இந்த படத்தை ரஜினி கமல் நடிக்கிற படத்தை தொடங்கி அதுக்கப்புறம் இது பெரிய பட்ஜெட் படம், நாட்கள் பெருசா எடுக்கும், பெரிய ஒரு இயக்குனர் இதுக்கு தேவை, நல்ல இயக்குனர் யார் இதை இயக்குறதுக்கு ஒரு எஃபிஷியன்டான டைரக்டர், இந்த கேள்விக்குறியெல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் அது தொடங்கி நடந்து அது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா அது அன்னைக்கு அந்த காலம் தான் வந்து அது டிசைட் பண்ணும். ஓகே. ஸோ நடந்தாலும் நடக்கலாம், ஒருவேளை நடக்காமலும் போகலாம். இப்போ இந்த படம், இந்த கூட்டணி அப்படின்றத பொறுத்தவரையும் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நபருக்காக சூப்பர் ஸ்டாரும் சரி, சுந்தர் சி அவர்களும் இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது ஒரே ஒரு நபருக்காக தான் உருவாகி இருக்கு இல்லையா சார்? கமலஹாசனுக்கு ஹெல்ப் பண்ண தான் ரஜினி வந்து பண்றாரு. அதனால கமலஹாசனுக்கு பண்ற உதவியை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுனால சொல்றது சுந்தர் சுந்தர் சியை சியும் வர. தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓகே. நீங்க சொல்ற மாரி படம் வந்து வெற்றி படமாக வரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட சொல்றீங்க. படம் எப்படி வரப்போகுது? மக்கள் அத எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுந்தர் சி அவர்கள பத்தி, அவருடைய டைரக்ஷன் ஸ்டைல் பத்திலாம் எங்ககிட்ட நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.